வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ராஜகுமாரி ஆத்மராம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் திமுக கூட்டணி கட்சியினர் வாக்காளர்களுக்கு பகிரங்கமாக பணம் கொடுத்து வருவதுடன் இதனை தட்டி கேட்கும் அஇஅதிமுக கூட்டணி கட்சியினரை தாக்கி வரும் சம்பவம் பல இடங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துக் கொண்டிருந்த திமுகவைச் சேர்ந்த பசுபதி, சையத் ஆகிய இருவரையும் பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திமுகவினுடைய கவுன்சிலர் அவர் வீட்டில் பணத்தை எடுத்து வச்சு இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொரு குழுக்கும் 3000 கொடுத்துருந்துக்கிறாரு. திருவள்ளூர் பகுதியில் திமுக கொடி கட்டிய சுமோ ஒன்று மர்மமான முறையில் சுற்றி வருவது குறித்து தகவல் அறிந்த அஇஅதிமுகவினர் விரைந்து சென்று அந்த வாகனத்தை மடக்கி பிடித்தனர். ஆனால் அதில் இருந்த 4 மர்ம நபர்கள் தப்பியோடிவிட்டனர். பின்னர் அந்த வண்டி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற திமுகவைச் சேர்ந்த 2 பேரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் வேறு ஒரு பகுதியில் அப்பகுதியில் பணம் கொடுத்தது தொடர்பாக ராமசாமி, பிரசாத் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன பெரமநல்லூர் என்ற கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த திமுகவினர் வாக்காளர்களுக்கு பகிரங்கமாக பணம் கொடுத்து வாக்கு சேகரித்தனர். அப்போது அங்கு வந்த பாமகவினர் பணம் கொடுத்தவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பாமக தொண்டர்கள் 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுக்கு காசு கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம். போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட இருந்தது கட்டுக்கட்டாக இருந்த பணத்தை பூரா எடுத்துட்டாங்க. சுமார் ஒரு 3-4 லட்ச ரூபா இருக்கும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு உடனே திமுககாரர் மாரியப்பன் கூட ஒரு அடையாளம் தெரிஞ்சு பேர் தெரியாத ஒரு 10 பசங்க நிறைய போட்டு எங்களை போட்டு அடிச்சிட்டாங்க. திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்வேந்தனுக்கு வாக்களிக்குமாறு கோரி கவுந்தம்பாடி பகுதியில் ஆதி திராவிடர் குடியிருப்பு மையங்களில் வழங்கப்பட்ட கம்ப்யூட்டர்கள் பிடிபட்டன. அதற்கு பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட திருச்சுழி பகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் திமுகவினர் பணம் பட்டுவாடா செய்தனர். உடுமலை நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய வந்த 2 காரை அஇஅதிமுகவினர் மடக்கி பிடித்தனர். அப்போது ஒரு காரில் இருந்த கும்பல் தப்பியோட மற்றொரு காரில் வந்த கும்பல் பிடிபட்டது. அந்த காரில் 6.5 லட்சம் ரூபாய் மது பாட்டில்கள், பூத் ஸ்லிப்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து அந்த காரில் வந்த 3 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த கார் நம்பர்ல 6 லட்சம் ரூபாய் பணத்தோட 6 தெரியல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் இருக்கு. நேம் ஸ்லிப் இருக்குது, பேலட் பேப்பர், வாட்டர் பாட்டில் பின்னாடி கேஸ் முழுவதும் வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது. வச்சுட்டு போலீஸ் எடுத்து போறாங்க. போய் கேஸ் போடணும், சீஸ் பண்ணணும். திருவாரூர் மாவட்டத்தில் திமுகவினர் இரவு நேரத்தில் அறிவிக்கப்படாத திடீர் மின்வெட்டை அமல்படுத்தி மாவட்டம் முழுவதும் நேற்றிரவு சுமார் 2 மணி நேரத்தில் வாக்காளர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது அம்பலமாகியுள்ளது. தேனியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆரூனுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக புதுப்பள்ளிவாசல் பகுதியில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை அறிந்த அஇஅதிமுகவினர் அவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து கத்தையாக பணம் மீட்கப்பட்டது. சிவகங்கையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சிதம்பரத்தை ஆதரிப்பதற்காக திருப்பத்தூர் அருகே தமிழக அமைச்சரின் வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இதேபோல் அந்த தொகுதியைச் சேர்ந்த புதுக்கோட்டையில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போடுமாறு கூறி திமுகவினர் கடந்த 2 நாட்களாக பணப்பட்டுவாடா செய்து வருகின்றனர். இதுகுறித்து அஇஅதிமுக கூட்டணியினர் காவல்துறையிடம் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது திமுகவினர் பகிரங்கமாகவே பணப்பட்டுவாடா செய்தனர். இதனிடையே அதே மாவட்டத்தில் அல்லம்பட்டி பகுதியில் நேற்றிரவு திமுகவினர் பணம் வழங்கியதை தடுத்த அஇஅதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் படுகாயமடைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வந்த திமுகவினரை தடுத்த அஇஅதிமுகவினரை காரில் கடத்திச் சென்று திமுகவினர் தாக்கியதில் 2 பலத்த காயமடைந்தனர்.